இப்ப ரீசெண்டா நடந்து முடிஞ்ச சரிகமபா சீனியர் சீசன் 5க்கான இந்த ஒன் அண்ட் ஒன் ரவுண்ட்ல தரங்கினோட எலிமினேஷன் வந்து ஒரு பேசும் பொருளா மாறி இருக்கு. சொல்லப்போனா இனியாவை வந்து காப்பாத்துறதுக்காக தான் தரங்கினிய வந்து சேவ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாரி பல ரூமர்ஸ் ஸ்ப்ரெட் ஆகுது. இதுக்கு அந்த சீசன் 5ல ஒன் ஆஃப் த ஜட்ஜா இருக்கக்கூடிய சைந்தவி அவங்க ஓப்பனா சில விஷயங்கள ஷேர் பண்ணியிருக்காங்க. அதுல அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பவித்ரா, தரங்கிணி, இனியா, அருண் சிஜே, அருண் ராஜேந்திரன்னு கிட்டத்தட்ட 6 நபர்கள் டைனோசருக்கு வந்தாங்க. இந்த 6 நபர்களும் ரொம்ப மோசமா பாடியிருக்காங்க அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. இந்த 6 நபர்களும் ஒன் அண்ட் ஒன் ரவுண்ட்ல ஃபேஸ் பண்ணக்கூடிய நபர்கள விட இவங்க கொஞ்சம் சுமாரா பாடியிருக்காங்க. அப்படிதான் அவங்க டைனோசருக்கு வந்திருக்காங்க. அதுல டைனோசர்ல வந்தவங்கள்ல மத்தவங்கள கம்பேர் பண்ணும்போது தரங்கிணியோட பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் லோவா இருந்திருக்கு. சோசியல் மீடியா முழுக்க தரங்கிணிய வந்து எதுக்காக எலிமினேட் பண்ணீங்க? 16 வாரங்கள் அவங்களோட பெஸ்ட்ட குடுத்துருக்காங்க. வேற யாராவது காப்பாத்துறதுக்காக தரங்கிணிய வந்து பலிகடாவா ஆக்கிட்டீங்களா? அப்படிங்கிற மாரி பல கேள்விகள் எழுந்திருக்கு. அப்படிப்பட்ட விஷயங்கள் எதுவுமே அங்க நடக்கல. சொல்லப்போனா இந்த சரிகமபா மேடை அப்படிங்கிறது திறமைக்கு அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மேடை. அது யாரா இருந்தாலும் சரி, எந்த லெவல்ல இருந்தாலும் சரி, நீங்க சரியா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணா மட்டும் தான் இந்த சரிகமபா பயணத்துல அவங்க நீடிக்க முடியும். அதுக்கு தரங்கிணியோ, இனியாவோ, பவித்ராவோ யாருக்கும் எந்த விதமான விதிவிலக்கும் கிடையாது. அன்னைக்கு ஒருவேளை பவித்ரா இன்னும் ரொம்ப மோசமா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா, நாம எதிர்பார்க்காத மாரி பவித்ரா கூட வெளியில வந்திருக்கலாம். இது முழுக்க முழுக்க அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ பேஸ் பண்ணி மட்டும் தான் அமையுது. நீங்க சொல்ற மாதிரி இன்னொரு நபர காப்பாத்துறதுக்காகவோ, குறிப்பா இனியாவ காப்பாத்துறதுக்காகவோ தரங்கிணிய வந்து பலிகடா ஆக்கல. 16 வாரங்கள் பெஸ்ட்டா கொடுத்த தரங்கிணி இந்த வாரம் அவங்க பெர்ஃபார்மன்ஸ்ல கொஞ்சம் சொதப்பிட்டாங்க. அதுக்காக அவங்க பாடுறது ரொம்ப மோசம் அப்படின்னு சொல்ல முடியாது. டேஞ்சர்ஸ்னு வந்த 6 நபர்கள்ல இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் லோவா இருந்த காரணத்தால தான் ஜட்ஜஸ் எல்லாம் பேசி முடிவு பண்ணி இந்த ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. இது தனிப்பட்ட ஒரு நபரோட முடிவு கிடையாது. அங்க ஜட்ஜஸா உட்கார்ந்திருக்கக்கூடிய எல்லா நபரோட முடிவு. பாடுறத விட, பெர்ஃபார்மன்ஸ் பண்றத விட ஜட்ஜஸ் நாங்க பார்க்கக்கூடிய விஷயம் தான் ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா நல்லா பாடக்கூடிய நபர்கள்லாம் ஹெல்மெட்டும் பண்ணிடக்கூடாது, சுமாரா பாடினவங்கள காப்பாத்திடவும் கூடாது. இந்த வார ஷூட்டிங்க்கு நான் போகல. இருந்தாலும் எபிசோட வச்சு பார்க்கும்போது இந்த ஒரு எலிமினேஷன் ஒரு நியாயமான எலிமினேஷன் அப்படிங்கிறது பார்க்குற ஆடியன்ஸ்க்கு தெரிஞ்சா போதும். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. நீங்க எதிர்பார்க்காத எந்த விஷயம் வேணாலும் நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் சைந்தவி அவங்க சில விஷயங்களை ஓப்பனா ஷேர் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, நடிகர் விக்ரம் அவரோட 63வது படத்துக்காக மாவீரன் பட இயக்குனர் மடோனாசிர் கூட சேர்ந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம 64வது படத்துக்காக 96 பட புகழ் பிரேம்குமாரோட இணைஞ்சிருக்காராம். இந்த 2 படங்களுக்கும் ரசிகர் மத்தியில ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்குது. சொல்ல போனா இந்த 2 படங்களும் நடக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு படத்துக்கான பேச்சுவார்த்தையில் இருக்காராம். வேல்ஸ் நிறுவனம் தயாரிக்கக்கூடிய ஒரு முக்கியமான படத்துல இயக்குனர் விஷ்ணு எடவன் அப்படிங்கிறவரு ஒரு படத்தை இயக்க போறதாவும், அதுல விக்ரம் வந்து நடிக்க வைக்கிறதுக்கு பேச்சு நடந்து வந்துட்டு இருக்குதாம். இந்த படம் உறுதியானா ஒரே நேரத்துல விக்ரம் கையில 3 படங்கள் இருக்கும். இயக்குனர் விஷ்ணு எடவன் இப்ப நயன்தாரா அப்புறம் கவி நடிக்கக்கூடிய ஹாய் அப்படின்னு சொல்லக்கூடிய படத்தை இயக்கி வந்துட்டு இருக்கா அப்படிங்கிறதும், விக்ரம் கையில இருக்கக்கூடிய இந்த 3 திரைப்படங்கள்ல எந்த ஒரு திரைப்படம் முதல்ல ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரியும் இப்பயே ரசிகர்கள் சோசியல் மீடியா முழுக்க கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.